ஐவிலோஸ் இந்த ஓலா எஸ்என்ஆர் வந்து ஃபுல் டெட்டில் வந்துருந்தது. ஒரு 4 மந்த்ஸாக சர்வீஸ் சென்டர்லேயும் நிறுத்தி வச்சுருந்தாங்க. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, எம்சியூ கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லிட்டு நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ எம்சியூ வந்து தண்ணி போயிட்டு சொல்லி டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாரண்டியில் மாற்றி தரேன்ட்டு ஒரு 4 மந்த்ஸாக மாற்றாமலே போய் வச்சுருந்தாங்க. இதுதான் வந்து எம்சியூ. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, எடுத்து செக் பண்ணி பார்த்தோம். ஃபுல்லாக எடுத்து செக் பண்ணி பார்த்ததில் எம்சியூ நல்லா இருக்குது. எம்சியூ போட்டு வேறு வண்டிலையும் போட்டு செக் பண்ணியாச்சு. வண்டி நல்லா தான் போகுது. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியிலேருந்து இந்த ஒயர் இருக்கும், இதுதான் அந்த ஒயரு. ஸோ இந்த ஒயரில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மட்டும் இல்லை. இது ஹால் சென்சாருக்கு போகிற ஒயரு. இது என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கேயாவது மாட்டின்னு கட் ஆகிடுச்சா இல்லை வேறு என்ன இஷ்யூன்னு தெரில. ஸோ இந்த பின்னோடவே இல்லை. நாம் இதை ஜம்ப் பண்ணி ஒயரை செக் பண்ணி பார்த்ததில் வண்டி ஓகே ஆகிடுச்சு. எந்த சிஸ்டம் இஷ்யூவும் காட்டலை. வண்டி நல்லா தான் போகுது. ஸோ கண்ட்ரோலர்லேயும் ப்ராப்ளம் இல்லை, வண்டிலையும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த ஜஸ்ட் இந்த ஒரு ஒயர்னால இந்த வண்டி ரன் ஆகாமல் ரொம்ப நாள் நிறுத்தி வச்சுருந்தாங்க. மோர் தென் 4 மந்த்ஸ் இருக்கும். ஸோ கஸ்டமர் எடுத்துன்னு வந்த 1 ஹவரில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு கண்டுபிடிச்சி நம்ம வண்டியை ரெடி பண்ணிட்டோம். வண்டியை ரெடி பண்ணி கஸ்டமர்கிட்ட சொன்ன உடனே அவர் என்ன சொன்னாங்க, ஃபுல் சர்வீஸ் பண்ணிக்கலாம். வண்டி வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட மாதிரி இந்த இடத்துல ஒரு மட் ஃப்ளாப் வச்சு போட்டிருந்தோம், எம்சிக்கு மண் அடிக்காத மாதிரி. இந்த ஒரு இடத்துல மட் ஃப்ளாப் போட்டோம்னா இந்த இடத்துல இங்கே ஆகிற அவ்வளோ டஸ்ட்டும் உங்களுக்கு வண்டியில் கவர் ஆகாது. ஸோ நம்ம ஃபுல்லாக வண்டி வாட்டர் வாஷ் பண்ணி ஃபுல் சர்வீஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயரிங்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு வண்டி வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் இல்லாமல் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் கஸ்டமருக்கு. ஸோ இந்த ஒரு சின்ன இஷ்யூனால வாரண்டியும் கவர் பண்ணாமல் வண்டியும் ஒரு 4 மந்த்ஸாக கஸ்டமர் கையில் கொடுக்காமல் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம இந்த இஷ்யூவை நம்ம கண்டுபிடிச்சி சரி பண்ணிட்டோம். இந்த வண்டி ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஒயரிங் சேஞ்ச் பண்ணியாச்சு. இந்த இடத்துல அந்த சென்சார் ஒயர் எல்லாம் இருந்தது, அதையும் சேஞ்ச் பண்ணிட்டோம் ஃபுல் செட்டாக. இப்போ வண்டி ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்குறோம்.